அமெரிக்காவும் இஸ்ரேலும் போர் புரிந்து ஈரானை வெல்ல முடியுமா? தற்போது நிலவுகின்ற போர் பதற்றத்துக்கு மத்தியில் இந்த கேள்வி மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது. இந்த விடயத்தை சாதாரணமாக பார்க்க முடியாது. இராணுவம், கூட்டணிகள், பொருளாதாரம், புவியியல் இது போன்ற பல்வேறு கோணங்களில் இதனை நோக்க வேண்டி இருக்கின்றது. இந்த கேள்விக்கான விடையினை விளக்கமாக பார்க்கலாம். வணக்கம், நான் உமாசங்கர் ஆரூரன். முதலில் ஈரானின் பதிலடி கொடுக்கின்ற, அதாவது போர்களுக்கான பதிலடி கொடுக்கின்ற அந்த திறன் குறித்து பார்க்க வேண்டி இருக்கின்றது. ஈரான் பல ஆண்டுகளாக அசிமெட்ரிக் வார்ஃபேர், அதாவது சமமற்ற போர் முகங்களுக்காக தன்னை பல ஆண்டுகளாக தயார்படுத்தி வருகிறது. இந்த சமமற்ற போர்முகம் என்பது பலமான இராணுவத்தோடு பலம் குறைந்த இராணுவம் மோதுகின்ற போர் முறைமை. அதாவது அந்த போரிலே பல்வேறு தந்திரங்கள் மற்றும் தந்திரோபாயங்களை இந்த பலம் குறைந்த இராணுவ அமைப்பு மேற்கொள்ள வேண்டி இருக்கும். இதுபோல பல போர்கள் உலகத்திலே நடத்தப்பெற்றிருக்கின்றன, வரலாறு முழுவதும் இடம்பெற்றிருக்கின்றன. ஆகவே அது போன்ற ஒரு போர் முகத்திற்கு, சமமற்ற போர் முகத்திற்காக பல வருடங்களாக தன்னை தயார்படுத்தி இப்போ ஒரு எக்ஸ்பர்ட்டாக ஈரான் இராணுவம் அதில் திறன் பெற்று போய் இருக்கிறது. ஆகவே இது மிக முக்கியமான ஒரு இராணுவ பதிலடி வழங்குகின்ற ஒரு திறனாக ஈரானிடம் இருக்கிறது. அதே போல ஏவுகணை திறன், ஈரானினுடைய ஏவுகணை திறனை பார்ப்போமாக இருந்தால் மத்திய கிழக்கிலேயே மிகப்பெரிய அளவிலான மிசைல் களஞ்சியத்தை வைத்திருக்கின்ற நாடு ஈரான் தான். ஈரானிடம் இருப்பது போன்ற மிசைல்களின் அளவு, பாரிய அளவு எண்ணிக்கை வேறு எந்த நாடுகளிடமும் இல்லை மத்திய கிழக்கை பொறுத்தவரையில். அதே மாதிரி ஈரானினுடைய அந்த ஏவுகணை தாக்குதல் வரம்பு 2000 கிலோமீட்டர் வரை செல்லக்கூடியது. சில ஏவுகணைகள், ஈரானின் சில ஏவுகணைகள் 2000 கிலோமீட்டர் வரை சென்று தாக்கக்கூடியது. ஆகவே மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய நாடுகள், அதே மாதிரி இஸ்ரேலில் இருக்கக்கூடிய பகுதிகள் அனைத்துமே இந்த தாக்குதல் எல்லைகளுக்குள் தான் இருக்கின்றது. ஆகவே ஈரான் நினைத்தால் அவற்றை தாக்க முடியும். தற்பொழுது இஸ்ரேல் மீது பல தாக்குதல்களை ஈரான் நிகழ்த்தி இருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த ஏவுகணைகளை பயன்படுத்தி தான் அந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கின்றன. அதே போல மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய UAE, ஐக்கிய அரபு அமீரகம், மற்றது கட்டார், குவைட் இது போன்ற இடங்களிலும் தாக்குதல்கள் நிகழ்த்தப்பட்டிருக்கின்றன. இந்த ஏவுகணை திறன் காரணமாகத்தான் ஈரான் இந்த தாக்குதல்களை மேற்கொள்ளக்கூடியதாக இருந்திருக்கிறது. அதே போல் ட்ரோன் தாக்குதல், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, மிடில் ஈஸ்டில் பல இந்த கட்டார் மற்றும் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் இது போன்ற நாடுகளில் இந்த ட்ரோன் தாக்குதல்கள் இடம்பெற்றதாக கேள்விப்பட்டிருப்பீர்கள். அதிலும் இந்த ஷாஹெட் ட்ரோன் வகைகள், இது குறைந்த செலவில் பெரிய அளவிலான தாக்குதல்களை நிகழ்த்தக்கூடிய ஒரு தந்திர உபாயமாக இருக்கிறது. ட்ரோன்களுக்கான தயாரிப்பு செலவு ஒப்பீட்டளவில் குறைவானது. ஆகவே ட்ரோன்களை வைத்து தாக்குதல் செய்யும் பொழுது தாக்கம் பெரிதாக இருக்கும். இதுவும் ஒரு வகையான பதிலடி கொடுக்கின்ற திறனாக ஈரானிடம் இருக்கிறது. அடுத்தது பொருளாதாரம் என்று சொல்லி விரைக்கில் பார்த்தீங்கன்னு சொன்னால், பொருளாதார காரணியாக அந்த கோணத்தில் பார்க்கும் பொழுது ஹோர்மூஸ் ப்ரெஷர், ஹோர்மூஸ் மீதான அழுத்தத்தை ஈரான் அதிகரிக்குமாக இருந்தால் அந்த பகுதியால் கப்பல்கள் செல்லாது, குறிப்பாக எண்ணெய் கப்பல்கள். இது மிகப்பெரிய அளவில் உலகம் முழுவதும் பொருளாதார ரீதியில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விடயம். உங்களுக்கு தெரியும், 20% எண்ணெய் போக்குவரத்து இந்த ஹோர்மூஸ் பகுதி கூடாகத்தான் நிகழ்கிறது. உலகத்தின் 20% எண்ணெய் போக்குவரத்து ஹோர்மூஸு கூடாக நிகழ்கிறது. ஆகவே இந்த ஹோர்மூஸ் ஈரானிடம் இருப்பது அதற்கான ஒரு பொருளாதார பலமாக இருக்கிறது. உலகத்தின் பொருளாதாரத்தை உலுக்கக்கூடிய ஒரு துருப்புச்சீட்டாக ஹோர்மூஸை ஈரான் வைத்திருக்கிறது. அடுத்தது ப்ராக்ஸி குரூப்ஸ், அதாவது சில துணைக்குழுக்கள் அல்லது ஆதரவு குழுக்கள் என்று சொல்லலாம். இந்த குழுக்கள் பலவற்றை ஈரான் உருவாக்கி வைத்திருக்கிறது. அவ்வாறான குழுக்கள் தான் இந்த ஹிஸ்புல்லா, ஹமாஸ், ஹவுதீஸ், குர்திஷ் இது போன்ற ஆதரவு குழுக்களை ஈரான் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி போர் புரியும். மிடில் ஈஸ்ட் முழுவதும் இவ்வாறான போர்களை செய்யக்கூடிய பலத்தை ஈரான் கொண்டிருக்கிறது. நேரடியாக போர் புரியாவிட்டாலும் பல இடங்களிலே இந்த ஆதரவு குழுக்களின் மூலமாக இந்த போரை நடத்துவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. இது கூட்டணி இராணுவ ரீதியாக ஈரானிடம் காணப்படுகின்ற ஒரு பலமாக இருக்கிறது. அதே போல் கூட்டணிகள் என்று பார்ப்போமாக இருந்தால் ஈரானை பொறுத்த வரைக்கும் ரஷ்யா மற்றது சைனா இந்த 2 நாடுகளும் கூட்டணிகளாக இருக்கின்றன, நட்பு நாடுகளாக ஈரானுக்கு இருக்கின்றன. ஆனால் பிரச்சனை என்னன்னு சொல்லி சொன்னால், நேரடியாக இந்த போரில் பங்கேற்று ஈரானுக்காக சண்டை பிடிக்க முடியாது, நேரடியாக அவை
பங்கேற்பதை விரும்புவது இல்லை. இருப்பினும் பொருளாதார ரீதியாக ஆயுத ரீதியாக உதவி செய்வதற்கு தயாராக இருக்கின்றன. இது கூட்டணி ரீதியாக ஈரானிடம் காணப்படுகின்ற ஒரு பலமாக இருக்கிறது. இதே போன்று அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலினுடைய இராணுவ சக்தி பற்றி பார்ப்பதாக இருந்தால் அமெரிக்காவிடம் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பலம் அதனுடைய ஸ்டெல்த் ஃபைட்டர் ஜெட், அதாவது விமானப்படை ரீதியாக தாக்குதல் செய்வதில் அமெரிக்கா மிகவும் அதி உயர்ந்த தொழில்நுட்பத்தோடு முதலிடத்திலே இருக்கின்றது. ஆகவே F-35 போன்ற ஃபைட்டர் ஜெட் விமானங்கள் மற்றும் பங்கர் பஸ்டர் B2 என்கின்ற அந்த போர் விமானம் இவையெல்லாம் மிகவும் தாக்குதல் திறன் வாய்ந்தவையாக காணப்படுகின்றன. அதே போன்று சேட்டலைட் இன்டெலிஜென்ஸ், இந்த சேட்டலைட்டை பயன்படுத்தி புலனாய்வு செய்வது, இது அமெரிக்கா இந்த இணையம் என்பது கண்டுபிடிக்கப்பட்ட நாள் தொடக்கமே அமெரிக்க இராணுவத்தின் மூலமாகத்தான் இணையம் என்கின்ற ஒரு விடயமே இந்த உலகுக்கு வந்தது. ஆகவே இந்த சேட்டலைட் என்பதை பொறுத்தவரையில் அந்த தொழில்நுட்பத்தில் அமெரிக்கா ஆதிக்கம் செலுத்துகின்றது. அடுத்தது ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸ், விமானம் தாங்கி கப்பல்கள் அதிகளவாக இருக்கின்ற நாடு அமெரிக்கா. அதன் பலமும் அமெரிக்காவிடம் அதிகமாக காணப்படுகின்றது. அடுத்தது சைபர் வார்ஃபேர் இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், இன்றைய இந்த தகவல் தொழில்நுட்பத்தை கையில் வைத்து அனைத்து நாடுகளையும் ஆட்டுவிக்கின்ற ஒரு தலைமை நாடாக அமெரிக்கா தான் திகழ்கிறது. இந்த ஈரான் மீதான தாக்குதலில் கூட அதன் உச்ச தலைவர் அயத்துல்லா அலி காமனேயினுடைய அந்த கொலையில் கூட இந்த சைபர் வார்ஃபேர் பயன்படுத்தப்பட்டிருந்தது. அது மட்டுமில்லாமல் க்ளவுடு என்கின்ற ஒரு ஏஐ தற்பொழுது இந்த அமெரிக்க இராணுவத்திற்காக உருவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஏஐயை பயன்படுத்தித்தான் இந்த அயத்துல்லா அலி காமனேயினுடைய கொலை இடம்பெற்றிருந்தது. பழைய தரவுகள், அதாவது கடந்த காலங்களிலே பெறப்பட்ட தரவுகளை இந்த ஏஐக்குள் இன்புட் பண்ணி உள்ளீடு செய்து அவற்றின் மூலமாக எப்படி தாக்குதல் நடத்தினால் எப்படியான விளைவுகள் நடக்கும், எந்த நேரத்தில் தாக்குதல் நடத்தினால் சிறப்பாக இருக்கும், எந்தெந்த இடத்தில் யார் யார் எந்தெந்த முக்கிய அதிகாரிகள் வருவார்கள் என்பது போன்ற அவர்களுடைய ரூட்டின்ஸ் இதெல்லாமே அவதானிக்கப்பட்டு உள்ளீடு செய்யப்பட்டு அதற்கான சிமுலைசேஷன் என்று சொல்கிறது, அதற்கான எப்படி அவர்கள் ரியாக்ட் பண்ணுவார்கள், எப்படி அவர்கள் செயற்படுவார்கள், அல்லது ஒரு தாக்குதல் நடந்தால் எப்படியான எதிர் வினையாற்றல்கள் இருக்கும், இது எல்லாத்தையுமே இந்த ஏஐ உருவாக்கி கொடுக்கும். சிமுலைசேஷனாக உருவாக்கி கொடுக்கின்ற திறன் இந்த க்ளவுட் ஏஐயிடம் இருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு ஏஐயை வைத்திருக்கின்ற இராணுவமாக அமெரிக்க இராணுவம் இருக்கிறது. இது அதனுடைய ஒரு போர்த்திறனாக, மிக முக்கியமான போர்த்திறனாக காணப்படுகிறது. அடுத்தது இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் அயன் டோம், அதனுடைய இந்த மிசைல் எதிர்ப்பு திறன் மிக உச்சபட்சமாக இருக்கின்றது. பெரும்பாலான மிசைல்கள், அந்த நாட்டை நோக்கி ஏவப்படுகின்ற பெரும்பாலான ஏவுகணைகளை ஈரான் தடுத்து நிறுத்துகின்ற ஒரு கெப்பாசிட்டியோடு இருக்கின்றது. அதே மாதிரி மேம்பட்ட புலனாய்வு, உங்களுக்கு தெரியும் மொசாட் என்கின்ற உளவு அமைப்பு உலகத்திலேயே பெயர் போன உளவு அமைப்பு. அந்த இன்டெலிஜென்ஸ் ஆழ ஊடுருவக்கூடியது. ஈரான் தலைவரினுடைய அந்த கொலையில் கூட இந்த புலனாய்வினுடைய பங்கு மிக அதிகமாக இருக்கின்றது. அடுத்தது அணு ஆயுதத்தை வைத்திருக்கலாம் என்கின்ற சந்தேகம் கூட இருக்கின்றது. ஆகவே இவை இஸ்ரேலினுடைய பலமாக இருக்கின்றது. இவற்றையெல்லாம் பயன்படுத்தி அமெரிக்காவும் இஸ்ரேலும் என்ன செய்ய முடியும் என்று கேட்டால் ஈரானை நிச்சயமாக தாக்கி அழிக்க முடியும். ஆரம்பத்தில் மிகப்பெரிய சேதங்களை ஏற்படுத்தி ஈரானை அழிக்க முடியும். ஆனால் முழுமையாக கட்டுப்படுத்த முடியாது, ஈரானை கைப்பற்ற முடியாது. அதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. காலப்போக்கில் இது ஒரு நீண்டகால போராகத்தான் மாற முடியுமே தவிர முழுமையாக ஈரானை கைப்பற்றி ஈரானை அடக்கி ஒடுக்குவது என்பது இயலாத காரியமாகத்தான் இருக்கும். ஈரான் மிகப்பெரிய நிலப்பரப்பில் அமைந்திருக்கிறது. அதுதான் அதனுடைய முதலாவது பலம். அதுவும் வித்தியாசமான நிலத்தரை தோற்ற அமைப்புகள், மலைகள் இருக்கின்றன, மிகப்பெரிய டெசர்ட் பாலைவன பகுதிகள் இருக்கின்றன. ஆகவே அவற்றை ஊடறுத்து சென்று தரை வழியாக சென்று தாக்குவது என்பது மிகவும் கடினமானது. அடுத்தது அண்டர் கிரவுண்ட் மிலிட்டரி பேசஸ், நிலத்திற்கு கீழான படைத்தளங்கள் ஈரானில் பல இருக்கின்றன. அதுவும் ஈரானினுடைய மிகப்பெரிய ஒரு பலமாக இருக்கிறது. அடுத்தது 85 மில்லியன் சனத்தொகை கொண்ட ஒரு நாடாக இருக்கின்றது. அதாவது 8.5 கோடி மக்கள் வாழுகின்ற ஒரு நாடு. ஆகவே நீண்ட கால போரை தாக்குப்பிடிக்கக்கூடிய திறன் நிச்சயமாக ஈரானிடம் காணப்படுகின்றது. இவைதான் இந்த ஈரானை அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல்
தோற்கடிக்க முடியுமா என்கின்ற கேள்விக்கான பதிலை தரக்கூடிய அடிப்படை விடயங்களாக இருக்கின்றன. இந்த விடயங்களை வைத்து நீங்கள் பார்க்கும் பொழுது இந்த கேள்விக்கான விடை, அதாவது ஈரானினுடைய தோல்வி உறுதியா இல்லையா என்பதனை நீங்களே தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செய்யுங்கள். இது போன்ற மற்றும் ஒரு காணொளியில் சந்திக்கலாம். இந்த காணொளியை ஷேர் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். நன்றி நண்பர்களே.